வணக்கம் மக்கள். எங்களுக்கு பார்த்து கொண்டு மீனிங் பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இது சினிமா சிமுலேட்டர் பார்ட் 3 தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எப்படி பார்க்கணும்னா லைக் பிடி ஷேர் பண்ணிட்டு ஸ்கிரீன் பண்ணிங்க. சரி வாங்க பார்த்தீங்கன்னா கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஆடி பார்த்தீங்கன்னா போன பாட்டில் வந்து கொஞ்சம் ஸ்க்ரீனையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓட்டியிருப்போம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷோஸ் கொஞ்சம் ஓட்டியிருப்போம். அது மாதிரி நாங்கள் ஒரு சில கிறிஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்ட்டு முடிக்க ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து அது மாதிரி நம்ம இன்றைக்கி சினிமா ஓட்டி நிறைய காசு சம்பாதிக்க பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நம்ம எப்படி போகலாம் நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு ஸ்கிரீன் பண்ணிங்க. ஓகே பார்த்தீங்கன்னா வந்து த கிஸ்ட் இஸ் நாட் அவைலபிள் திஸ் டைம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா இது. ஸோ பார்த்தீங்கன்னா போன தடவை பார்த்தீங்கன்னா அதுவும் ஒருத்தன்ட்ட பார்த்தீங்கன்னா ராயலுங்கிற அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒருத்தன்ட்ட சேலஞ்ச் பண்ணியிருப்போம். நீ வந்து நம்ம வந்து 50 டிக்கெட் மக்களுக்கு செல் பண்ணிட்டோன்னா 50 டிக்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேளை செல் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து இது 2 படம் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருந்தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் 50 டிக்கெட்லாம் செல் பண்ணி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறமா 50 டிக்கெட் செல் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ முடியலன்னா நான் கொஞ்சம் கட் பண்ணி அப்படியே போட்டு அப்படியே செல் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்புறம் எப்படி பார்க்கலாம் நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சொல்லிடுங்க. ஓகே பார்த்தீங்கன்னா சினிமா போய் டக்குன்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்துச்சாச்சு. பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம பாப்கார்ன் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம பாப்கார்ன் செய்கிறா தம்பி பாப்கார்ன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பாப்கார்ன் தான் நமக்கு பயங்கரமாக நமக்கு லாபம் ஓரளவு கொடுக்கும் இந்த பாப்கார்னும். ஸோ பார்த்தீங்கன்னா முடிஞ்ச இந்த தடவை நம்ம வந்து அந்த பெக்கருக்கும் 2000 கொடுக்க ட்ரை பண்ணுவோம் நம்ம. ஸோ சீக்கிரம்டா தம்பிங்களா சீக்கிரம். பாப்கார்ன் செய்யறதுக்கு எவ்வளோ நேரம்டா? ஒரு பாப்கார்ன் செஞ்சு முடிச்சா இவ்வளோ நேரம் ஏன்டா ஒரு பாப்கார்ன் செய்கிறீங்க? எட்ரா எடுத்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி பார்த்தீங்கன்னா இந்த பாப்கார்ன் செய்யுங்க இப்போ நம்ம. சீக்கிரம்டா தம்பிங்களா சீக்கிரம் இவ்வளோ நேரம் இருக்கிறானுங்க பாப்கார்ன் செய்யறதுக்கு. ஸோ டக்குன்றா தம்பிங்களா வர ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே. ஸோ டக்குன்னு இப்போ வந்து இந்த இது எடுத்துப்போம் நம்ம. ஸோ இதே எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ சீக்கிரம் செய்கிறா என்னடா எவ்வளோ நேரம் ஆகுது? வந்துட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வந்துட்டானுங்க. ஸோ நம்ம போய் டிக்கெட் செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அக்செப்ட் கொடுத்துடலாம். இதுவும் அக்செப்ட் கொடுக்கு. சின்ன பசங்களாம் ஒழுங்காக ஐஸ்கிரீம் படம் பார்க்க இப்போ தான் சொல்லி வாய முடிக்கல, அதுக்குள்ளே 18+ படம் பார்க்க வருது பாருங்களேன். அதுக்குள்ளே இது ரிஜெக்ட் இதுக்கும் ரிஜெக்ட் கொடுக்கு. இதுக்கு அக்செப்ட் கொடுக்கலாம் மக்களே. ஸோ இது இடம் இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா போகக்கூடாது. இடம் இல்லை தம்பி. என்னடா பெரியவங்க வந்து சின்ன பிள்ளை படம்லாம் கேட்குறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இடம் இல்லை. ஸோ போகலாம். ஸோ டெர்மினேட்டட் மூவி கேட்டிருக்காங்க. இவன் போகக்கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் போய் செல் பண்ணுவோம் மக்களே. ஸோ பாப்கார்னில் நிறைய பேர் கேட்குறாங்க, கொடுப்போம் நம்ம டக்குன்னு. குடுறா தம்பி பாப்கார்னா கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் பாப்கார்ன்லாம் செய்வோம். ஏன்னா அடுத்த யாராச்சும் வந்து பாப்கார்ன் கேட்டாங்கன்னா என்னடா தேட்டரில் ஆளையே காணும், என்னடா அதெல்லாம் வரவே இந்த மூவிலாம் இப்போ ட்ரெண்டிங்கில் இல்லைல்ல, அதே இப்போ சினிமா தேட்டருக்கு எவனும் வரமாட்டேங்க நம்மள இருக்குது பாருங்களேன். ஏன் தம்பிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எவனையும் காணும். தம்பி என்னடா ஆச்சு? எவனும் வரமாட்டேங்கிங்க. வேணாண்டா ஒழுங்காக வந்துருங்களா. வரமாட்டேங்க மக்களே. ஃபஸ்ட்லாம் கூட்டம் எப்படி இருக்கும்? கூட்டம் அள்ளும் மக்களே. இப்போ என்னன்னு தெரியல, கூட்டமே இல்லை தேட்டரில் பாரு. எவனுமே வரமாட்டேக்கான். கொஞ்சம் பேர் தான் வந்தானுங்க. இப்போ பின்னாடி இப்படி ஆயிடுச்சு கடைசியில் தேட்டர் இல்லாமல். ஐயோ பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கலாம். நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நம்ம பார்த்தீங்கன்னா கடவுளை கூப்பிடணும். ஸோ கொடுக்கும்போது கும்பிடணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக கடவுளுக்கு ப்ரே பண்ணுவோம் நம்ம. கடவுளே கடவுள்னு சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே கூட்டம் எவ்வளோ இன்னும் அள்ளுது பார்த்தீங்களா. ஆனால் ஃபஸ்ட் டிக்கெட்டே ரிஜெக்ட் தான் கொடுத்தாங்கன்னா இடம் இல்லை. இதுவும் ரிஜெக்ட் தான் கொடுத்தாலும் இடம் இல்லை. ஸோ இது அக்செப்ட் கொடுக்கலாம் மக்களே. ஸோ அக்செப்ட் கொடுக்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் கொடுக்கலாம். அவ்வளோ மக்களை இடம் போயிடுச்சு. அவ்வளோ இடம் முடிஞ்சிருச்சு. ஐஸ்கிரீம்லேயும் இடம் முடிஞ்சிருச்சு. அடுத்து இதுலேயும் அந்த டெர்மினேட்டட் மூவிலையும் பார்த்தீங்கன்னா இடம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பாப்கார்ன் செய்ய போகிறோம் நம்ம. ஸோ அவ்வளோ மக்களை இடம் முடிஞ்சிருச்சு. இதுக்குமா யாராச்சும் பாப்கார்ன் கேட்குறாங்களா மட்டும் பார்ப்போம். எவனும் கேட்கலாம். அப்போ நம்ம மூவி டேத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ நம்ம. ஸோ இருக்க நிமிஷம். ஸோ பாப்கார்ன் பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிஞ்சிருச்சா. பார்த்தீங்கன்னா நம்ம இதை அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா மூவி டயத்துக்கு டேரெக்டாக ஸ்கிப் பண்ணிடுவோம். எல்லாம் இவங்களாம் பார்த்துட்டு என்னன்னா இவங்க லேட் ஆக்குறான்னு சொல்லி வந்து எல்லோரும் கோச்சிட்டு போயிடுவாங்க. அடுத்து ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குப்பையோட மக்கள் உள்ள உட்கார வச்சுருக்கோம் மக்களே. இப்படி பண்ணால் என்ன ஆகும்னா அந்த மக்கள்லாம் நமக்கு ரேட்டிங் செய்ய கொடுக்க மாட்டாங்க. இவனோட தேட்டர் குப்பையை வச்சுருக்கான்னு சொல்லி மைனஸ் ரேட்டிங் போவோம் மக்களே. இப்படி பண்ணி வச்சுட்டோம். சரி பரவாயில்ல, நம்ம இப்போயாச்சும் க்ளீன் பண்ணுவோம் நம்ம. நான் வாட்டிக்கு அவசரத்துக்கு ஷோ ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணிடுவோம். அப்போ தான் ரேட்டிங்லாம் கொஞ்சம் குறையாமல் இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணுறா தம்பி, க்ளீன் பண்ணு. ஸோ இது எடுத்துக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரெஸ்ட் ரூம் நம்ம வந்து போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுவோம். ஸோ க்ளீன் பண்ணுறா தம்பி. க்ளீன் இப்போ இங்கே ஒரு க்ளீனிங் அவனா. இப்போ நம்ம அங்கே அந்த சைட் போய் க்ளீன் பண்ணுவோம் நம்ம. க்ளீன் பண்ணுறா தம்பி. அவனா மக்களை க்ளீன் பண்ணியாச்சு நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எனக்கே தரல. ஸோ பாப்பா என்ன பண்ணுறதுன்னு. ஸோ அவனா மக்களே
இப்போ பார்த்தீங்கன்னா ரேட்டிங் குறைய சான்ஸ் இருக்குது மக்களே. ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் கொஞ்சம் குப்பையாக தானே வச்சுருந்தோம், அதனால் சொல்ல முடியாது. இப்போ ரேட்டிங் குறைய நிறைய சான்ஸ் இருக்குது. இதுக்கு நம்ம வந்து செக் பண்ணி இப்போ நம்ம வந்து எவ்வளோ பாப்கார்ன் விற்றுருக்கோம் அப்படின்னு, ஸோ எவ்வளோ டிக்கெட்ஸ் விற்றுருக்கோம் அப்படின்னு பார்த்துப்போம். நம்ம மாற்றி சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ராயல் சேலஞ்சர்ஸ் இது பார்த்தீங்கன்னா 8 டிக்கெட் தான் விற்றுருக்கோம். டே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 8 டிக்கெட் தான் பார்த்தீங்கன்னா விற்றுருக்கோம் நம்ம இப்போதைக்கு. அதனால் இப்போ இது ரொம்ப கம்மி, உண்மையாக சொல்லலாம். எனக்கு 8 டிக்கெட்டுங்கிறதெல்லாம் ரொம்ப கம்மி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க வேறு குப்பையை இருக்குங்க. என்ன பண்ணுவோன்னா இப்போ வச்சிருக்கிற கையில் வச்சிருக்க குப்பையெல்லாம் உள்ள வச்சுட்டு அப்புறமா குப்பையில் போட்டு போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ படம் வர இப்போ ஷோ மறுபடியும் இந்த ஷோ முடிய போகுது மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் உள்ளே போனால் கண்டிப்பாக இந்த எண்டில்னா கடைசி சீன் ஓடிட்டு இருக்கோம். கடைசி சீன் ஓடுது மக்களே. எல்லாம் சீக்கிரம் எழுந்துச்சுப்போம், கடைசி சீனே வந்துடுச்சு. ஸோ இது இவ்வளோ நேரம் ஆக்குறாங்க, சீக்கிரம் போங்களாண்டா, ஏன்டா இவ்வளோ நேரம் ஆக்குறீங்க, அங்கே என்ன நடக்குது பார்ப்போம். இங்கே தான் மக்களை 2 சின்ன பசங்க வந்திருக்காங்க. சின்ன பசங்க நம்ம தேட்டருக்கு ரொம்ப வரமாட்டாங்க மக்களை. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து சின்ன பசங்க பார்க்குறதுக்கு ஒரு படம் தான் இருக்குது. அதுவும் என்ன ஆச்சுன்னு அதுவும் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பெரியவங்களாம் இந்த ஐஸ்கிரீம் படத்தெல்லாம் பார்க்க வராங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன பசங்களாம் நம்ம தேட்டருக்கு ரொம்ப வரமாட்டேங்க. ஸோ நம்ம வர வச்சுருவோம் மக்களை. அடுத்து நம்ம வந்து டெர்மினேட் மூவி இப்போ ட்ரெண்டிங்கில் இல்லை, அதனால் அந்த ட்ராயல் 2 மூவி கொடுப்பான்னு சொல்லலாம். அந்த 2 மூவியில் வந்து ஏதாச்சும் ஒரு மூவி இது 18+ படம் இல்லைனா கூட நம்ம தேட்டரில் போட்டுலாம். அடுத்து டிக்கெட்டில் நம்ம பார்த்துலாம் செல் பண்ண வேண்டியது இல்லை, நம்ம அப்படியே கிளிக் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா எல்லாருமே பார்க்குற படம் தான் நம்ம வச்சு 2 படமும். ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து போகலாம் இப்போ நம்ம. ஸோ இங்கே ரெஸ்ட் ரூம்லேயே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிடுவோம். இப்போ அடுத்த பேட்ச் பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ இப்போ தம்பி இப்போ வந்து அவ்வளோதான் மக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டக்குன்னு வர்றா தம்பி சம்பா சிவ தகடம் தம்பி சொல்லி வந்துட்டு இது வேறு ஐஸ்கிரீம் படம் பெரியவங்களாம் பார்க்க கேட்குறீங்க பாருங்க. பெரியவங்களாம் பார்க்க கேட்குறேன் ஐஸ்கிரீம் படத்தை. ஸோ இவங்க பாருங்க. ஸோ இவன் ஒரு சின்ன பையன் தான் மக்களே. 2 பாட்டி தம்பி 2 பாட்டி எங்கே இருக்காங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணு. ஸோ என்னது சம்மன் கிராஃப்டிங் பண்ணுறான் மக்களே, விடுங்க பார்த்துக்கலாம். இப்போ நான் ஏன்னா நம்ம டிக்கெட் இப்போ செல் பண்ணிகிட்ருக்கோம், யாராச்சும் வாங்க போய் பார்த்தா தான் பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சனை நமக்கு. கிராஃப்ட் பண்ணுறதை நிறுத்துறா பைத்தியக்காரப்பையிலே ஓடுறாங்கிட்டு ஒருத்தன் கிராஃப் பண்ணிட்டு போகிறான். ஸோ ஃபஸ்ட்டே ஆச்சு பார்க்கணும் அதாவது. ஸோ ஆனால் இவன் கிராஃப் பண்ணிட்டு நம்ம க்ளீன் பண்ணால் அதுக்கு நமக்கு 2 XP கிடைக்குது. அதான் மக்களே அட்வான்டேஜ். இவங்க 2 பாட்டிகள் பாருங்க, 2 பேர் ட்வின்ஸு போல இருக்குது மக்களே. அதுவும் ஒரே பாப்கார்ன் மாதிரி கேட்குறாங்க. அப்போ 2 பேர் ட்வின்ஸு போல இருக்குது. அதுவும் இந்த ஸ்க்ரீனில் ஒரு சின்ன பையன் தான் இருக்கான். தம்பி 2 பாட்டி இருக்காங்க, நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாப்கார்ன் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருவோம். நம்ம எட்ரா தம்பி பாப்கார்னா எட்ரா சீக்கிரம் அவ்வளோ மக்களை எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டெர்மினேட்டில் வந்து கொஞ்சம் சீட்ஸ் 3 சீட் மிச்சம் இருக்குது மக்களே. இன்னும் 3 சீட் இருக்குது. ஸோ டக்குன்னு நம்ம வந்து சீட்லாம் இது வேறு போகக்கூடாது, இது இடம் இல்லை. ஸோ இடம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நீ இந்த படத்துக்கு போகக்கூடாது. ஸோ சீக்கிரம் என்னடா நடக்குதுங்க, டக்குன்னு வாங்கடா எல்லாரும். என்ன ஷோ டைமே முடிஞ்சிடும் போல இருக்குது, அவ்வளோ லேட்டாக. முந்தியெல்லாம் கூட்டம் அப்படி இருக்கும், இப்போ கூட்டமே இருக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ மக்களே முடிஞ்சிச்சு. இப்போ எல்லா இடத்துலையும் சீட் ஃபுல்லாகிடுச்சு மக்களே. இப்போ நம்ம பாப்கார்ன் மட்டும் போய் செல் பண்ணுவோம். நம்ம பாப்கார்ன் செல் பண்ணு. அடுத்து இவங்க பாப்கார்ன் கேட்குறாங்க. ஸோ இப்போ கொடுத்தாச்சு. இப்போ நம்ம பாப்கார்ன் இன்னும் கொஞ்சம் பாப்கார்ன்லாம் செஞ்சுட்டு இப்போ அவ்வளோதான் மக்களை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கையில் வச்சுருக்கிற எத்தனை குப்பை இருக்குது நம்மள்கிட்ட, அந்த இத்தனை குப்பை இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா போட போகிறோம். இதெல்லாம் ஏன்டா போடுறீங்க, என்னோட இதில் பாத்ரூம் நான் சினிமாவில் பாத்ரூம் வச்சுருக்கேன், அங்கே போய் இந்த வேலையெல்லாம் பண்ண வேண்டியதானே, ஏன்டா இதெல்லாம் இங்கே வச்சுருக்கீங்க, இப்படி இருக்கானுங்க பாருங்களேன். ஸோ இதெல்லாம் உள்ளே போடுவோம். நம்ம உள்ளே போடுறா தம்பி, உள்ளே போடு. ஆனால் இதெல்லாம் போட்டால் கூட நமக்கு XP கொடுது பாருங்களேன். இருங்க மம்பளு திருப்போம். தம்பி வணக்கம்டா மாப்பிள்ள. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போவோம். நம்ம இதோ அவன் பார்க்குறான் அப்படின்னா அங்கடா போனால் அவன் பார்த்துட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா மூவி டயத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணுற நேரம் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா மூவி டயத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் நம்ம. ஏன்னா இதுக்குமே இவங்க இருந்தாங்கன்னா என்ன டைம் ஆக்குறான்னு சொல்லி ரேட்டிங்லாம் குறையும். அதனால் இவங்களை விரட்டி விட்டுருவோம். நம்ம விரட்டி விட்றா அவ்வளோதான் மக்கள் எல்லாம் போயிட்டானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து மிஷின்ஸ் பண்ணல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிஷின் பண்ண போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த அனோயிங் கஸ்டமர் தான் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நம்ம உயிரை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க இந்த அனோயிங் கஸ்டமர்ஸ்லாம். ஏன்டா இப்பெல்லாம் பண்ணுறீங்க பாருங்க, பிளான்னு. ஸோ இங்கே ஒரு அனோயிங் கஸ்டமர், ஏன்டா வீடியோலாம் எடுக்கிற. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அவ்வளோதான் மக்களே. இன்னொரு அனோயிங் கஸ்டமர் அந்த ஸ்க்ரீனில் மக்களே. அமைதியாக இருக்க மாட்டிங்களா, அவ்வளோதான். இன்னும் அனோயிங் கஸ்டமர் இருக்காங்க, இருங்க. இதுக்கப்புறமா யாரும் இல்லை மக்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாண்டா கிளாஸ்கிட்ட போய் பேச போகிறோம் நம்ம. ஸோ சாண்டா கிளாஸ் எங்கே இருக்காரு, சாண்டா தாத்தா எங்கே இருக்கீங்க தாத்தா, இருங்க அந்த மிஷினில் போய் பார்ப்போம். இது கிடையாது, அந்த இருக்க மக்களே. இது பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி போயிடும். நம்ம சாண்டா எங்கே இருக்காரு போய் பார்ப்போம். எங்கடா இருக்காரு சாண்டா, எங்கடா நின்றுட்டு இருக்காரு, எங்கடோ போயிட்டே இருக்குது வட்டிக்கு வழி. எங்கடா வழி போய்கிட்டே இருக்குது. சாண்டா தாத்தா எங்கே தாத்தா இருக்கீங்க, என்னடா போய்கிட்டே இருக்குது.
என்னடா இங்கே நிற்கிற ஹாஸ்பிட்டல் கிட்ட நிற்கிற தாத்தா என்ன தாத்தா ஏதாச்சும் ஆமாம் நஜகீஸ் நிஜமே தாத்தா கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு இங்கே பாருங்கள் மூஞ்சில் ஏதோ காயமாக இருந்தோ வலிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த வீடு எல்லாமே ட்ராகீஸ் இவர் என்ன பண்ணியிருந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கெவின் ஒருத்தர் இருக்காங்க அவனுக்கு நம்ம ட்ராப்ஸ் கட்டை கொடுத்தல அவன் வீட்டுக்கு போயிருந்திருக்காரு. ஸோ அந்த ட்ராப்ஸ்லாம் இவர் அடித்து இவர் ஹாஸ்பிட்டலில் போயிருக்காரு. ஸோ அதெல்லாம் இப்போ எல்லாரையும் அடிச்சுட்டு இப்போ அந்த ட்ராப்ஸ் எல்லாத்தையும் கலசி போட்டு வந்திருக்காரு. அதனால கிஃப்ட்டு தர முடியல ஏன்னா வந்து எல்லாருமே வந்து என்ன ஏன்னா இந்த மாதிரி ட்ராப் செட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ பார்த்தீங்கன்னா தாத்தா கேஸ் ஆனக்கு இவர் ஏதோ ரிவார்டு கொடுத்துட்டாரு மக்களே. ஆனால் நமக்கு கேஸ் படம் கொடுத்துட்டாரு மக்களே. ஹவுஸ் அலோன்கிற ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டாரு. ஓகே ரைட், இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நம்ம சினிமா தேட்டரில் போய் போட போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் இப்போ ஓடுறோம். இப்போ நம்ம டைம் பார்த்தாகணும் மக்களே. இப்போ ஷோர்ட் டைம் பார்த்தீங்கன்னா முடிய போகுது. இப்போ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டரில் போய் இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன மூவி இருக்குது மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம். நம்ம பார்த்துட்டு வாடா தம்பி. நியூஸில் போய் இப்போ ட்ரெண்டிங்கில் ஹவுஸ் அலோன் மூவி ஆனால் இப்போ ட்ரெண்டிங்கில் இல்லை. இப்போ வந்து ஜாட்டோ அடுத்து இன்னொரு ஏதோ அட்வென்ச்சராவா ஏதோ ஒரு படம் மக்களே. அதை அடுத்து டைஸி அடுத்து மூவி சினிமா சிமுலேட்டர் அதாவது அதே நம்ம விளாடுற இதே மாதிரி ஏதோ இல்லை பாஸ்கோப் சிலிமீட்டரா ஏதோ ஒன்று மக்களே. அது பயோஸ்கோப் சிலிமீட்டரா ஏதோ ஒன்று அது என்னமோ பார்த்தீங்கன்னா இருக்குது. இல்லை வைரலில் இருக்குது. நம்ம தேட்டரில் வச்சா நம்ம காசு நிறைய கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் மூவி கொடுக்க போகிறோம். கைஸ் இந்த ஹவுஸ் அலோன் படத்தை செல் பண்ணால் நமக்கு பார்த்தீங்கன்னா 19 ரூபா கிடைக்கிது. நம்ம டெர்மினேட் பதில் இந்த படத்தை போட்டுருவோம் நம்ம. ஸோ செலக்ட் கொடுத்து என்னது சர்வீஸ் இஸ் ஒன்லி அட் ஃப்ரீ டைம். அதாவது பார்த்தீங்கன்னா தூங்குற டயத்தில் மட்டும்தான் இருக்குமா. அதனால் இப்போதைக்கு நம்மளால் படத்தை மாற்ற முடியாதான். அதனால் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நம்மளால் நாளைக்கு தான் ஓட்ட முடியும். இன்றைக்கி இந்த படத்தை ஓட்ட முடியாதுன்ட்டானுங்க. ஏன் தம்பிங்களா ஏன்? ஸோ பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த படத்தை நம்ம செல் பண்ணால் நமக்கு இப்போ லாபம் பயங்கரமாக கிடைக்கும் மக்கள். இப்போ நம்ம செல் பண்ணுறதுக்கு டபுள் மடங்கு கிடைக்கும் காசு. ஸோ பார்த்தீங்கன்னா அதை வச்சே பார்த்தீங்கன்னா அந்த பிச்சைக்காரன்ட்டு காசு நம்ம டக்குன்னு கொடுத்துடலாம். எப்படினாலும் இந்த பார்ட்லேயே நான் காசு எப்படினாலும் அந்த பிச்சைக்காரனை கொடுத்துருவான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட காசு நம்மள்ட்ட நிறையாவே இருக்குது. இப்போ வந்து இதை உள்ளே வச்சுருவோம். இதெல்லாம் நம்ம உள்ளே வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா குப்பையை பார்த்தீங்கன்னா அள்ளுவோம் நம்ம. ஸோ அள்ளியாச்சு. ஸோ ஓடு இப்போ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் தான் மக்களே. பயங்கரமான டர்ட்டி இருக்குது. பாய்ஸ் ரெஸ்ட் ரூமில் ஒரு டர்ட்டி கூட இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சீக்கிரம் இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. டே தக்கு கைஸ் தக்கு வந்திருக்கான் மக்களே நம்ம சினிமாவுக்கு. ஈஸ் இப்போ யாரை பார்க்குறது? நான் கஸ்டமர்ஸாக பார்ப்பேன். ஸ்டாண்டாலாம் என்னடா நம்ம படத்துக்கு வந்திருக்காரு. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை அக்செப்ட் கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். நம்ம டக்குன்னு கஸ்டமர்ஸ் தான் பார்த்தோம். தக்கை பார்த்தீங்கன்னா அப்புறமா பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அக்செப்ட் கொடு ரிஜெக்ட்டு. தாத்தா என்ன தாத்தா ஐஸ்கிரீம் தாடத்துக்குலாம் இடம் இல்லை தாத்தா இவெல்லாம் இந்த படம் கேட்குறா. ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த சின்ன பசங்களாம் கண்டிப்பாக இந்த படத்துக்குள்ளே வர முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவங்க ஐஸ்கிரீம் படம் பார்க்க வந்தாலும் இடம் இல்லை. அதுக்கு டெர்மினேட் படம் இவங்க பார்க்கக்கூடாது. அடி வாங்கடா ஐயோ தம்பி இவன் எதை உடைக்க போகிறான்? இவன் ஏதாச்சும் உடைக்க போகிறான்டா தம்பி. தம்பி அடி வாங்கடா பாப்கார்ன் மிஷினை உடச்சிட்டான்டா பைத்தியக்காரன். அடி ஓடுறான். அடுத்ததோட உடைக்க போகிறேன். ஒன்றுன்னா உடச்சிட்டு இருப்பான் போல இருக்குது. பாருங்களா பைத்தியக்கார பையல். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா என்ன கைஸ் ரொம்ப ஒர்க்காக இருக்குது மக்களே நமக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் நான் தக்க பார்க்கவா, ஐஸ்கிரீம் பாப்கார்ன் கேட்குறாங்க அதை பார்க்கவா, எல்லாம் வந்து இவங்க டிக்கெட் புக் பண்ணுறதை பார்க்கவா, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா இடம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பாப்கார்னை தான் போய் கொடுத்தோம் இப்போ நம்ம. ஸோ பாப்கார்ன் கொடுப்போம் டக்குன்னு. ஸோ பாப்கார்ன் கொடு பாப்கார்ன் இந்த இங்கே இதாக இருக்குது மக்களே. ஐயோ அது உடச்சிருக்கான் மக்களே. இதை சரி பண்ணி ஆகணும் இப்போ. ஸோ சரி பண்ணிடுவோம். ஸோ இந்த வச்சுட்டாங்க இதை முடிச்சுட்டு அடுத்தாங்க போய் டிக்கெட் புக் பண்ணுவோம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இவன் ஒருத்த அந்த சப்வே சர்வீஸில் வர மறுபடியும் வந்து நம்ம தேட்டருக்கு வந்து இது போஸ்டரில் பெயிண்ட் அடிச்சுட்டு போகிறான் மக்களே. ஏன்டா இப்படி பண்ணுற யோகேஷ் ரொம்ப எரிச்சலாக இருக்குல்ல ஸோ நம்ம எப்படியாச்சும் இந்த கேமில் உள்ள சாப்டர் ஒன்றா பார்த்தீங்கன்னா முடிச்சு நம்ம பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க்கர்ஸை போட்டு நம்ம வேற மாற்ற இதை ஏன்டா இவருங்க கெவின் வந்திருக்கா மக்களே பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஏன்டா இதெல்லாம் உடையுது சம்மந்தமே இல்லை நேரத்தில். சரி சீக்கிரம் தம்பி சீக்கிரம் அவ்வளோதான் மக்களே முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது நம்ம வந்து இவன் பார்க்கக்கூடாது. கெவின் படத்துக்கு வருவான்னு பார்த்தா அவன் ரிஜெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா அவன் டெர்மினேட் படம் கேட்டிருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கீஸ் எவனும் அந்த போஸ்ட்டை பார்க்கல. இன்னும் இந்த போஸ்ட் இப்போ நம்ம அழிச்சிட வேண்டியதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா எவனாச்சும் பார்த்தானா வந்து மைனஸ் ரேட்டிங்கும் இந்த படம் எனக்கு புரியாது. ஸோ இன்னும் சாண்டா தாத்தா இப்போ தானே வந்தீங்க. அதனால் இடம் இல்லை நம்மள்ட்ட. ஸோ இப்போ நம்மள்ட்ட சுத்தமாக இடம் இல்லை மக்கள். இருக்குங்க நிமிஷம் இருறா இப்போ வேணால் பாப்கார்ன் கேட்டுருப்போம். ஒருத்தன் பாப்கார்ன் கேட்குறான். இவனை கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூவி டயத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப ஆனால் ஒர்க்காக இருக்குல்ல. ரொம்ப ஒர்க்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க இந்த தடவை. ஸோ அவ்வளோதான் மக்களே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பாப்கார்ன் செய்ய ஆரம்பிக்க போகிறோம் நம்ம. ஸோ பாப்கார்ன் செய்கிறா தம்பி பாப்கார்ன்
டேய் நான் அனோயிங் கஸ்டமர் தான். நான் எதனா பார்ப்பேன் இந்த இவனுக்கு சினிமா பார்க்குற டயத்தில் தான் எனக்கே பாப்கார்ன் செய்கிறேன் நேரம். இவனுங்க வேற இந்த நேரம்னு பார்த்துக்கிறங்க. பிளா பிளா பிளா. அடுத்து என்ன வீடியோ எடுக்கிறது, இன்னும் வேற வேணாச்சு இருக்கீங்க. செருப்பால் எடிட் பண்ண அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இங்கே ஒன்று பாருங்கள். அடுத்து வேறு யாராச்சும் இருக்கீங்க, அவ்வளோதான் கொண்டுருவேன் உங்களை. அடுத்து வந்து உங்களை வந்து இந்த சினிமா தேட்டருக்குள்ளே அடுத்து விடவே மாட்டேன். எத்தனை வேலை நானும் பார்க்க. நான் வேறு இதுக்கு இந்த நம்ம இப்போ கையில் வச்சுருக்க குப்பை இவ்வளோ வேறு இப்போ போட்டுட்டு அடுத்தா பாப்கார்ன் செய்யணும். இவனுக்கு இந்த கேப்பில் வேறு அனோயிங் கஸ்டமர் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. என்ன மக்களே பண்ணுவேன், இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இதெல்லாம் உள்ளே போடுவோம். நம்ம உள்ளே போடு. அவ்வளோதான் மக்களே. இப்போ இதெல்லாம் நம்ம இன்வென்ட்ரிக்குள்ளே வச்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தேவைப்படாது. ஸோ இப்போ ஒழுங்காக இன்டர்வியூ வச்சு இன்வென்ட்ரியில் வீடா. ஆனால் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் மக்களே பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ தம்பி இவன் வம்புடுத்துட்டு போயிடுவோம். அப்படியே இவன் வாக்குறாப்பில் இது பாரு மண்டையை பாருங்கள். ஆர்சியில் பாருங்களேன். இந்த மாதிரி ஆர்சியில் வச்சுருக்க கூட என் கூட ரியல் லைஃப்பில் சத்தியமாக சொல்கிற பழகாதீங்க. ஏன்னா இப்படி அவன் ஆர்சியில் வச்சிருக்கனாலே அவன் கண்டிப்பாக கெட்டவனாக தான் இருப்பான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி ஆர்சியில் டீசெண்டாக இருக்கிறவங்க வைக்க மாட்டாங்க. ஸோ இப்படி யாராச்சும் ரியல் லைஃப்பில் ஆர்சியில் வச்சுருந்தா கூட அவங்க கூட யாரும் பழகாதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் இப்போ பார்த்தீங்கன்னா இது எடுறா தம்பி பாப்கார்னை எடு. இப்போ டைம் வந்துண்ணா ஷோ டைம் முடிய போகுது மக்களே. இப்படி ஆக்குறானுங்க. ஃபஸ்ட்லாம் நமக்கு ஒர்க்கே இல்லை, இப்போ தான் ஒர்க் அதிகமாகிடுச்சு நமக்கு. ஸோ அடுத்தடுத்து நிறையா ட்விஸ்ட் இருக்குது மக்களே நமக்கு. ஏன்னா அடுத்து இப்போ வந்து என்ன சொல்ல, நமக்கு வந்து நமக்கு வந்து சினிமா தேட்டரில் வந்து இப்போ ஸ்க்ரீனில் நம்ம வந்து சீட் அதிகமாக நமக்கு வந்து கஸ்டமர்ஸ் அதிகமாகும், காசு கூடும். அது வேறு விஷயம். ஆனால் எங்கள் கஸ்டமர் சேர்ந்துல கூடுவானுங்க. அதான் மக்களே இப்போ நமக்கு பிரச்சனையே. ஸோ சீக்கிரம் நான் பாப்கார்ன் செய்கிறேன். ஸோ பாப்கார்ன் செஞ்சாச்சு. ஸோ இப்போ வந்து இதுக்கப்புறமா என்ன அடுத்து ஒரு ஷோ தான் இருக்குது மக்களே. அதுக்கப்புறமா இந்த இது முடிஞ்சிடும். இப்போ வந்து நான் இப்போ பார்த்தீங்கன்னா படம் முடிஞ்சிருச்சா, சூப்பர்ரா. இப்போல்லாம் குப்பையை போட்டு போகலான்னு நான் வந்து க்ளீன் பண்ணிட்டு போனேன் வாட்டிக்கு. ரொம்ப குப்பையை கைஸ். அதுமாதிரி வந்து நமக்கு வந்து சீட்டு கூட்டினா கஸ்டமர்ஸ் கூட்டுவாங்களா. கஸ்டமர்ஸ் கூட்ட குப்பையும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம சினிமா தேட்டரில் கூடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அத்தனை கஸ்டமர்ஸ் இருக்காங்களே. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சீட் அதிகமாகனா வந்து குப்பையும் வந்து கூடும். ஸோ அத்தனை ஏன்னா வந்து சீட்டு கூடுனா கஸ்டமர்ஸ் கூடுவோம், கஸ்டமர் கூடுனா குப்பையும் சேர்ந்து கூடும் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா அதான் நமக்கு வந்து நிறையா வேலை வந்துக்கிட்டே இருக்கும் சீட்லாம் கூட்ட. ஆனால் நமக்கு காசு அதிகமாக கிடைக்கும், அது வேறு விஷயம். அது மாதிரி ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வருவாங்க. ஏன்னா அத்தனை கஸ்டமர்ஸ் இருக்காங்களே. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய காசு கிடைக்கும். ஸோ ஆனால் ரியல் லைஃப்லாம் சினிமா தேட்டர் வச்சுருங்க யோசிச்சு பாருங்க. அவங்களாம் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களாம் வந்து ஜாலியாக பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்ல சினிமா தேட்டர் ஓட்டுவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஜாலின்னு சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்க தான் செய்யும் மக்களே. சாண்டா என்ன படம் கேட்குறீங்க, இதுவாலாம் இந்த படத்தை கேட்குறான். சாண்டாக்கு பார்த்திங்கன்னா முறையாக ஒரு டிக்கெட் கேட்டாச்சு, கொடுத்தாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ தாத்தா போகலாம், தாத்தா வர்றாரு, கதரை விட போகிறாரு, சதரை விட போகிறாரு, பிசுரை விட போகிறாரு, தாத்தா வர்றாரு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ பாப்கார்ன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் மக்களே நம்ம பாப்கார்ன். ஸோ இந்தா வச்சுக்கோ பாப்கார்ன் வச்சுக்கோ. அவ்வளோதான் மக்களே. ஸோ பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா பாப்கார்னை கொடுத்தாச்சு. இப்போ நம்மள்ட்ட காசு ஓரளவுக்கு நிறையாவே இருக்குது. ஸோ நமக்கு ஏன்டா இப்போ காசு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டு போன பாட்டில் எக்ஸ்ட்ராவாக ஒன்று போட்டிருப்போம். நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டியாக செகண்ட் பார்ட் என்ன இருந்தாலும் சரி ஞாபகம் இல்லை, ஆனால் போட்டிருப்போம். அதனால தான் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த தடவை காசு அதிகமாக இருக்குது. டக்குனு டிக்கெட் வாங்கடா, இவ்வளோ பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்கீங்க பாருங்க. அது இப்போ வந்து ரிஜெக்ட் கொடு, ஸோ அக்செப்ட் கொடு. ஸோ இவன் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு போகலாம். ஸோ சீக்கிரம்டா. இவன் பார்த்திங்கன்னா இவன் போகலாம். அவ்வளோதான் மக்களே. ஸோ இப்போ வந்து நம்ம பாப்கார்ன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம பாப்கார்ன் கொடுறா தம்பி, அவ்வளோதான். இப்போ இவனும் வந்து பாப்கார்ன் கண்டிப்பாக கேட்பா. ஸோ கேட்குறா இந்த சைடு வர்றாங்கனாலே அவங்க பாப்கார்ன் கேட்க வர்றாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இடம் இல்லை இப்போ, சுத்தமாக இடம் இல்லை இப்போ. இப்போ நம்ம ரிஜெக்ட் தான் கொடுத்தோம். இப்போ வந்து ஸ்கிப் டு மூவி டைம் கொடுத்துரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இடம் இல்லை, சுத்தமாக இடம் இல்லை. இப்போ இப்படி அனோயிங் கஸ்டமர் தயவு செஞ்சு யாரும் டார்ச்சர் பண்ணாதீங்க அனோயிங் கஸ்டமர் அப்படின்னு தயவு செஞ்சு வீடியோ இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிறீங்க. நானே பாப்கார்ன் செஞ்சுட்ருக்கேன். நினச்சேன்டா பரவாயில்ல மக்களே, நைட் நேரம் தான். அதனால் பார்த்தீங்கன்னா நைட் நேரங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்புறமா கூட பாப்கார்ன்ஸ்லாம் செஞ்சுக்கலாம். ஸோ பாப்கார்ன் மிஷின் பார்த்தீங்கன்னா உடஞ்சிச்சு மறுபடியும். வேறு அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது. தாத்தா இந்த தாத்தா இல்லை, சாண்டா தாத்தா இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இவன் மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பிடுங்கடா தம்பி ஃபோன், பிளான்னு ஃபோன் பேசி மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறது. இவனுக்கு ஃபோன் பேசுறதுனா என்ன தெரியுமா, எனக்கு ஃபோன் பேசுறது நமக்கு ஒன்றும் அஃபெக்ட் ஆகுது. ஆனால் மற்ற கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் மக்களே அவன் ஃபோன் பேசுறதுனால. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிருந்து ஃபோன் அவ்வளோதான் மக்களே. இப்போ நம்ம க்ளோஸ் கொடுத்துடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நைட் நேரம் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம விற்க போய் நம்மளுக்கு நிறைய ஃபோன்லாம் கிடச்சிருக்கு, விற்றுட்டு நம்மள்ட்ட இருக்கிற குப்பையெல்லாம் வந்து அந்த அவங்கள டஸ்ட்பினில் போட்டுருவோம். நம்மள்ட்ட நிறைய ஃபோன்ஸ் இருக்குது நமக்கு. இப்போ அதெல்லாம் டக்கு கிராஃப்டி பையன் வரா மக்களே. நீ நைட்டான கூட வருவியாடா தம்பி, ஓடுறா அந்த சரி. இவெல்லாம் வந்து ஒரு சின்ன பையன் மக்களே, இருந்தாலும் ஒரு அடி அடித்தாலே இவனா தாங்க மாட்டான், அப்படியே தெரிச்சு ஓடிடுவாப்பில். அவள் போய் தெரிச்சுப்பா, அப்படியே பயந்து ஓடிடுவாப்பில். ஸோ இப்போ இதெல்லாம் குப்பையில் போடுறான், குப்பையில் போடு.
குப்பையில் போடு. ஸோ இப்போ நம்மள்கிட்ட வேறு என்ன குப்பை வேறு இல்லை மக்களே. இப்போ நம்ம ஃபோனை போய் பார்த்தீங்கன்னா செல் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அப்படியே ஒரு தடவை அப்படியே ஐயோ தம்பி ஏன்டா அவ்வளோதான், எனக்கு எதுவும் தெரியாது, அவ்வளோதான், பாய் பாய். ஸோ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பல பேர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் வந்து காசு வாங்கிக்க தம்பி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய் இந்த ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விற்றுட்டு வருவோம் டக்குன்னு. ஸோ விற்றுட்டு வாடா தம்பி. ஸோ சீக்கிரம் ஓடு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஓடு, உன்னை பெண்ணென்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வழங்கிடும் உயர்ந்து நில்லு. காசை பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வா சூப்பர் மக்களே, இவ்வளோ காசு இருந்தால் நம்மலாம் ஜாலியாக இருக்கலாமா. ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அப்பா காசை பயங்கரமாக கொடுது மக்களே. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நம்மள்கிட்ட. இப்போ வந்து நம்ம போகலாம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா போய் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த பிச்சைக்காரன் இருந்தாலும் இப்போ அவனுக்கு பார்த்தீங்கன்னா காசு தர போகிறோம் நம்ம. ஸோ ரேட்டிங்லாம் பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து இது அது க்யூவா அதில் என்ன தெரியல. ஸோ பார்த்துப்போம் நம்ம அப்புறமா பார்த்துப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ இங்கே நம்மள்கிட்ட வேறு கிஸ்ட் இப்போ ஏதாச்சும் பார்க்க முடிஞ்சு ட்ரை பண்ணுவோம் நம்ம ராயல் கேஸ். இப்போ நம்ம 32 டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு செல் பண்ணோம். அடுத்த பாடம் நிமிடம் எல்லா டிக்கெட்டையும் பார்த்தீங்கன்னா செல் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது ஃபேபலஸ் ஃபிஷ்ஷிங்கா, அது என்னடா புதுசாக இருக்குது. இல்லை மக்களே ஏதோ சைட் ஏதோ கிஸ்ட்டு போல் இருக்குது. மெயின் கிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 1, சைடு கிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ராயல் சேலஞ்சஸ் இருக்குது மக்களே. மெயின் கிஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பிச்சைக்காரன் போய் நம்ம 2000 கொடுத்தோம். நம்ம இப்போ போய் 2000 பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம். நீங்களாம் கேட்கலாம்டா அது காசு வேஸ்ட் பண்ணுறியே நீங்களாம் கேட்கலாம். நம்ம அந்த சாப்டர் 1 முடிச்சா தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் அன்லாக் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் அன்லாக் பண்ணாமல் நம்ம தேட்டர் வளரும். அதனால் இதெல்லாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த 2000 பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம் இந்த பிச்சைக்காரன் பையனுக்கு. இது தம்பி வச்சுக்கோடா எனக்கு அணையம் பார்த்தீங்கன்னா நமக்கு கூட பதிலுக்கு என்ன கொடுப்பான்னு தெரில. ஸோ ரொம்ப நன்றி நீங்கள் கொடுத்ததுக்கு, நான் உனக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறேன். வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவ்வளோதான் மக்களே முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் இவ்வளோதான் மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாப்டர் 1 வேறு ஏதாச்சும் இருக்கா போய் பார்ப்போம் நம்ம டக்குன்னு. ஸோ இது டாக் டு கிராண்ட்பா என்னது த கிஸ்ட் இஸ் நாட் அவைலபிள். இப்போ கிராண்ட்பா ரொட்டிகிட்ட போய் பேச சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா அவர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பகல் நேரம் தான் பார்த்தீங்கன்னா வந்து அவைலபிளாக இருப்பாங்க. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் போய் தூங்கிடுவோம். நம்ம தூங்கிட்டு அடுத்த நாள் எழுந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா வருவோம். நம்ம தூங்கிட்டு அதுக்கடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம போய் பார்த்துப்போம். நம்ம தூங்கலாம் தம்பி. ஐயையோ டே ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிராண்ட்பா ரொட்டிகிட்ட பார்த்தீங்கன்னா பேச போகிறோம். நம்ம சீவன் அப்படியே ஒரு தடவை ஒம்பளுத்துட்டு வந்துடும். தம்பி வணக்கம், இந்த வராப்பில் எங்கே போகிறா அப்படின்னுச்சு, எங்கே போகிற அப்படின்னு சொல்லி வராப்பில். ஸோ இந்த கிராண்ட்பா ரொட்டி பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிறாரு. ஸோ இவர்கிட்ட பேசுவோம். இப்போ நம்ம என்னது நான் வந்து பார்த்தேன், நீ எம்ப்ளாய் சர்ச் பண்ணுறியாமே, அது ரொம்ப நல்லா சுவாரஸ்யமாக இருக்குது. ஆனால் கேர்ஃபுல்லாக இரு, இங்கே நிறைய பேர் வந்து நிறைய பேர்லாம் வந்து அவங்க ஹைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எதுக்கு வந்தாங்கன்னா அவங்க சினிமா தேட்டர் நாசம் பண்ண கூட வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா போகிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கேண்டிடேட் 1 போய் பேச சொல்கிறோம். கேண்டிடேட் 1 யாரா, அவன் எங்கே இருக்கான்னு அந்த கேண்டிடேட் 1 வந்துருப்பாளா, அவன் தான் எனக்கு இதோ வரா மக்களே வந்துட்டு இருக்கா. ஸோ அவள் ஒரு இடத்துல நின்னா தான் பார்த்தீங்கன்னா நம்மளால கூட பேச முடியும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இவன் தான் எனக்கு தெரிஞ்ச அந்த சீட்டிங் பண்ணுற கேண்டிடேட் நான் நினைக்கிறேன். அந்த தாத்தா வந்து என்ன சொன்னார்னா இங்கே ஒரு சில பேர்லாம் வந்து எதுக்கு வருவாங்கன்னா வந்து அவங்க எதுக்கு வராங்கன்னு சொல்லி மறைச்சிப்பாங்க, அவன் தேட்டர் நாசம் பண்ண கூட வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா சொல்லிட்டு போனார். ஸோ அதெல்லாம் பார்த்துருக்கோம். அவர் பேர் வந்து சப்பாத்தி ரொட்டி. எங்கே உள்ளே போகிறா வாட்டிக்கு என்ன உள்ளே போகிறேன் அவ்வளோ திமிராக போயிடுச்சோ. என் தேட்டரில் நானே க்ளோஸில் வச்சுருக்கேன், தேட்டரை ஓப்பன் பண்ணிடுவோம் மக்களே. நம்ம ஓப்பன் பண்ணி இன்னொரு வேறு ஷோ ஓட்டிடுவோம். நம்ம ஸோ வந்து நீங்கள் இன்னும் போயிட்டே இருக்காந்தோ இங்கே நிற்கிறா மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சாரி எனக்கு வேறு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாப் கிடச்சிருச்சு, அதனால் நான் இங்கே வேலைக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் இன்னொரு ஜாபுக்கு நம்ம எதுக்குன்னு கேட்குறோம். எனக்கு இன்னொரு ஜாப் கிடச்சிது சாரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. இதுக்கு தான் நீங்கள் வந்த, நான் கூட நினச்சேன் வேலைக்கு வராலும் நினச்சேன். ஸோ இப்போ கோ டு த ரிக்ரூட்மெண்ட் போஸ்டர். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ரெக்யூர்மெண்ட் போஸ்டர்னால் பார்த்தீங்கன்னா வந்து அது நைட் நேரம் தான் அவைலபிளாக இருக்குமா. இப்போ நம்ம மறுபடியும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னா தூங்க போகிறோம். இப்போ நம்ம என்னடா அது பகல் நேரத்துலேயும் தூங்குவியாடா நீங்களாம் கேட்டிங்களா. ஆமாம், இந்த கேமில் நம்மளால் பகல் நேரம் தூங்க முடியும். பட் ஆனால் வந்து நீங்கள் தூங்கி நைட் எழுந்திங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா தேட்டர் பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரில, அவ்வளோ குப்பையாக நாரசாரமாக இருக்கும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரில. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கிடுவோம். நம்ம தூங்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்லீப் இப்போ பார்த்தீங்கன்னா தூங்கிடலாம், வேறு வழியில் இப்போ நம்ம தூங்கியாச்சு. பார்த்தீங்கன்னா நைட் நேரம் ஆயிடுச்சா. இப்போ நம்ம மிஷின்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணோம்னா ஸோ அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ரெக்யூர்மெண்ட் போஸ்டராக இது எங்கே இருக்குன்னு வர தெரில, இருங்க பார்ப்போம். ஸோ ரெக்யூர்மெண்ட் போஸ்டர் இப்போ பார்த்தீங்கன்னா டூ யூ வாண்ட் டு மார்க் பண்ணா தம்பி, மார்க் பண்ணியாச்சு நம்ம. இப்போ அதுக்கு நான் எங்கே போகணுன்னா
இங்கே தான் இங்கே கூட்டு போகுது பார்ப்போம் இது எங்கே கூட்டு போகுதுன்னு. ஸோ கூட்டு போகுது இங்கடா கூட்டு போகுது இது ஏடா எவ்வளோ தூரம்டா. டேய் தம்பி நீ இன்னும் கூட்டு போயிட்டே இருக்கு. நான் எங்கடா போகுது இது இன்னும் கூட்டு போயிட்டே இருக்கு. ஏய் இவங்கிட்டான்டா கூட்டு போகுது. இவன் யார்றா இவன் இங்கே தான் வர சொல்லியிருக்காங்க. டேய் தம்பி யார் தம்பி நீ. டேய் எதுக்கு போயிட்டுருக்கான் இந்த எங்கே போயிட்டுருக்கானே பொருள் எனக்கு. ஸோ பார்ப்போம். ஆமாம் இவனு பார்த்து கேண்டிடேட் 2 மக்களே. இவன் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் 1 கேண்டிடேட் 2 போல இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீங்க ஜாப் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறோம். உடனே வந்து எனக்கு வேலை வேணும்னு சொல்கிறான். சரி நாளைக்கு வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். அவனும் பார்த்தீங்கன்னா ஓகேன்ட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பர் மக்கள் இவன் பார்த்தீங்கன்னா வேலைக்கு வராமல போல இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சினிமா தேட்டரை போய் க்ளீன் பண்ண போகிறோம். இதுக்கு தான் நான் வந்து நம்ம வந்து பகல் நேரத்தில் தூங்கினா இதுதான் சினிமா தேட்டரில் நடக்கும். குப்பை பார்த்தீங்கன்னா நாரசாரமாக வந்துடும். இவ்வளோ குப்பை பார்த்தீங்கன்னா வந்துடும். அது எப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது. என்னடா குறையவே மாட்டேங்கி அவ்வளோ குப்பையா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வெளியே ரொம்ப கேட்கும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியே ஏதோ ஒரு பாட்டு போட்டு போயிட்டுருக்கான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளியே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதான் கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் அமைதியாக இருந்தேன். சரி நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம கொஞ்சமாக குப்பையை க்ளீன் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் பார்த்தீங்கன்னா லைட்டாக டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முழு தேட்டரி பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி அதுக்கடுத்த நாள் ஆரம்பித்து கொஞ்சம் காசே கொஞ்சம் சம்பாதிச்சிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் சினிமா தேட்டரை டெவலப் பண்ண பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம் தூங்கிடுவோம் போய் நம்ம டக்குன்னு. ஸோ எனக்கு க்ளோஸில் இருக்கா பார்த்தீங்கன்னா நான் அப்புறமா பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணி ஃபஸ்ட்டு இப்போ தூங்கிடுவோம் நம்ம போய். ஒரா தம்பி அம்பாகி அம்மா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ்னால் பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 4 நாள் முன்னாடி. அதாச்சும் வந்து இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுற டயத்துக்கு 4 நாள் முன்னாடி தான் நான் இதுக்கு முன்னாடி உள்ள ஷார்ட்டை பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணேன். நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்க பிளேஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோவும் ரொம்ப நாள் பாவீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதனால பார்த்தீங்கன்னா நடுவில் கட் பண்ணி ஸோ கொஞ்சம் லைட்டாக ஷோஸ்லாம் கொஞ்சம் ஓட்டி கொஞ்சம் சம்பாதிச்சிட்டேன் நான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா போய் மிஷின்ஸ் பண்ண போகிறோம். டேய் கதவா தோறங்கடா பண்ணுறீங்க இவனுங்க வேறு ரொம்ப வெறுப்பாத்துறானுங்க. இதுங்க இவனுக்கு ஒரு ஒம்பளுத்துட்டு போயிடுவோம். உனக்கு கொண்டா மாப்பிள்ள என்னடா மண்டையா பாருங்க மண்டையா பண்ணுறா மண்டை அது. ஐயோ போடா தம்பி ஐயோ கெட்ட வார்த்தைலாம் வருதுமா வாயில் கெட்ட வார்த்தைலாம் வருது. வேணாம் மக்களே நம்ம அது பேச வேணாம். என்ன எழுத்து குறைக்கிறேன் இவனு நாங்கள் இப்படி ஃபைட் பண்ணுறான் இவன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தரல. ஸோ பார்ப்போம். ஸோ இப்போ வந்து மிஷின்ஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ மிஷின்ஸ் சாப்டர் 1. ஸோ டாக் டு கேண்டிடேட் 2. எஸ் ஐ வாண்ட் டு மார்க் திஸ். மார்க் பண்ணியாச்சு. ஆனால் அவனை காணுமே. அவன் எங்கடா அவன் இங்கேருந்து வரானா ரைட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ராயல்னு ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணியிருந்தோம்னா 50 டிக்கெட் செல் பண்ண போகிறேன் அப்படின்னு. நம்ம அதை பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக செல் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து 50 டிக்கெட் செல் பண்ணிட்டேன். போய் பேச போகிறோம் நம்ம. தம்பி வணக்கம் என்னது ஓகே நீ அடுத்த சேலஞ்சுக்கு ரெடியாக இருக்கியா 50 பாப் அடாப்பா டே கீஸ் 50 டிக்கெட் செல் பண்ணால் கூட பிரச்சனையும் கிடையாது மக்களே. அந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அந்த சீட்ஸ் இருக்கும். நம்ம அதுக்கு சீட்ஸ் ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நாம் இப்போ எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா வந்து டிக்கெட் செல் பண்ணிடலாம். 50 பாப்கார்ன் எவ்வளோ கஷ்டம். ஷோலே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் தான் பாப்கார்னே வாங்குவானுங்க. பார்த்துவாங்க 10 ஷோ நான் ஓட்டினதாச்சும் நான் வந்து 3 நாள் கிட்ட ஷோ ஓட்டினா தான் நம்மளால முடியும். சரி சாரி நான் வந்து இந்த ஆஃபர் ரிஜெக்ட் பண்ணுறேன் ஏன் அப்படி கேட்குறான். ரீசன்லாம் கிடையாது எனக்கு அந்த வேலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். டேய் தம்பி ஏன்டா நீயுமாடா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவனும் பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிடேட் 1 மாதிரி இவனும் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லிட்டானா பார்த்தீங்கன்னா வந்து என்னால் அந்த வேலைக்கு வர முடியாது. இப்போ டாக் டு பெக்கருங்கிறானுங்க. டேய் பெக்கரு நீ ஏன்டா சம்மந்தம் இல்லை இங்கே வர என்னது எக்ஸ்கியூஸ் பேச்சு இது என்னடா ஆகும்னா மூஞ்ச கிட்டே வச்சுட்டு வரேன். இன்னொரு 2000 ரூபா அடா பாவி பயலே எனக்கு இன்னும் கொஞ்சம் பசிக்கு இன்னும் 2000 ரூபா கொடுக்குறான். அடப்பாடே இஷ்டத்துக்கு காசு எடுத்து தர முடியாது மக்களே. இன்னொரு 2000 ரூபா கேட்குறான் மக்களே அடப்பாய். ஸோ நம்ம இதோட பார்த்தீங்கன்னா இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா பாய் மக்களே. ஸோ பாய்.